நண்பர்களே, இன்னைக்கு காலைல எழுந்த உடனே முதல் வேலையா இந்த கழனிக்கு அன்னத்தை பக்கத்து கணில எடுத்து வச்சிட்டோம். மீதி நேரத்தை டிப்பர்ல ஏத்தி வேற கழனிக்கு எடுத்துட்டு போனோம். வீட்டுக்கு வந்து பல்ல விளக்கிட்டு மணியை பார்த்தா 11. காலை உணவு சாப்பிட்டு டிப்பர்ல இருக்கிற நேரத்தை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுல என்ன ஒரு மன வருத்தம்னா 2 தடவை போன் கீழே வந்துச்சு. அதிர்ஷ்டவசமா போனுக்கு எந்த டேமேஜும் இல்ல. நண்பர்களே, நமக்கு ஆன் த வேலை பேக்கப் வந்துன்னு இருக்கு. அது வரைக்கும் சும்மாவே இருந்தா சும்மா தான் இருக்கணும். அது வரைக்கும் நம்மளால எவ்வளவு ட்ரை எடுத்து வைக்க முடியுமோ அவ்வளவு ட்ரை எடுத்து வச்சுட்டேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். இவன் வருவான் அவன் வருவான்னு யாரையும் எதிர்பார்க்காதீங்க. உங்க வேலையை நீங்க சிறப்பா செஞ்சாலே போதும். சரி, நம்ம கதைக்கு வருவோம். இன்றைய வாழ்க்கை சீரிஸோட 14வது பகுதி. வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு கடைசியா இந்த ஸ்ப்ரேல களிக்குள்ளி மருந்து அடிச்சதுனால சுடுதண்ணி போட்டு கழுவிட்டேன். இதெல்லாம் என்ன மருந்து ஏன் அடிக்கிறீன்னு கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. எல்லாம் நம்ம ப்ரோ சொல்லுவாரு, அதை நம்ம செய்வோம். அது மட்டும்தான் நம்ம வேலை. நண்பர்களே, அண்ணனுக்கு மாலை கட்டணும்னு நினைச்சிடாதீங்க. கரெக்டா 10 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணணும். அதனால 10 லிட்டர் விரல வச்சு தண்ணி ஊத்திட்டேன். இந்த மருந்து காலையில எடுத்து வச்சு நான் அதுல ஸ்ப்ரே பண்ணிட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு கடைசியா மாவா அரைக்கணும்னு போனா நமக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. நண்பர்களே, நமக்கு யூடியூப்ல இருந்து இன்கம் வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு கிரைண்டர் ஒண்ணு வாங்கி தரணும். நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவே ஒரு கடினமான நாள் தான். இதோட இந்த பகுதியை முடிச்சிடறேன். பார்ட் 15ல பார்க்கலாம்.